Hello guys, welcome to Padviksha. So economics la pathina last videos la we have seen demand na enna and demand function and characteristics pathindom. In case and the video ungalku venuna description box la playlist link kuduthirpen neenga adla paakalam. And in the video we are going to see wholly about a law of demand. So demand schedule and demand curve and law of demand paaka porom. So law of demand paakradhukku munadi or chinna informations நம்ம பார்க்கலாம். So இந்த law of demand நம்ம இத வெச்சு கத்துக்க போறோம். So law of demand நம்ம இத வெச்சு கத்துக்க போறோம். So என்னன்னா law of demand ஓட ஒரு தாரக மந்திரம் சொல்வாங்களே அந்த மாதிரி என்னன்னா price when the price goes up, so when the price goes up the quantity demanded goes down. So இதுக்கான மீனிங் சொல்றேன். Next, when the price goes down the quantity demanded increases, goes up. For example, இதுக்கு எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படினா இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் மேல டிமாண்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கணும்னு விரும்புறேன். அந்த ப்ராடக்ட்டை நான் ஒன்று வாங்காமல் நிறைய வாங்கணும்னு விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸ்னால் அட்லீஸ்ட் 2 to 3 டாப்ஸ் எடுப்போம், குர்த்திஸ் எடுப்போம். அண்ட் பாய்ஸ்னால் 3 to 4 ஷர்ட்ஸ் எடுப்பாங்க, பேண்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இப்போ வீட்டில் வந்து பட்ஜெட் சொல்லிடுவாங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸ் வந்து பட்ஜெட் சொல்லிடுவாங்க 1200க்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்ஜெட் சொல்லும்போது நான் அந்த பட்ஜெட்குள்ளே எடுப்பேன். அப்போது நான் எப்படி எடுப்பேன்னா ஒரு டாப் வந்து என்னோடய பட்ஜெட் படி ஒரு டாப் 300 rupees, ஒரு டாப் 300 rupeesனால் நான் அதை கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணி நான் ஒரு 3 டாப் எடுத்துப்பேன். ஒரு டாப் 300 rupeesனால் ஹோல்ட் பண்ணி நான் 3 டாப் எடுத்துப்பேன். அதுவே ஒரு டாப் எனக்கு 500 rupeesஆக இருந்ததுன்னா என்னால் இங்கே ஒரு டாப் தான் எடுக்க முடியும். ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நான் அந்த கமாடிட்டியை ஒன்று தான் வாங்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா தெரியும், கமாடிட்டியோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா நான் அந்த கமாடிட்டியோட குவான்டிட்டியில் ஒன்று தான் வாங்குவேன். அதுவே அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஸோ ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்குது அப்படின்னா கம்மியாக ஆகியிருக்குன்னா நான் அந்த குவான்டிட்டி அந்த ப்ராடக்டோட அந்த கமாடிட்டியோட குவான்டிட்டிஸ்னால் என்னென்னா நான் ஒரு 3 டாப் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 3 டாப் எக்ஸ்ட்ராவாக, ஸோ 2 டாப் எக்ஸ்ட்ராவாக வாங்குவேன். 300 rupeesஆக இருந்ததுன்னா நான் இன்னும் 2 வாங்குவேன். 500 rupeesஆக இருந்ததுன்னா என்னால் 1 தான் வாங்க முடியும். ஏன்னா என்னோட வீட்டில் வந்து இந்த பட்ஜெட் வில் பி லெஸ்ஸாக தான் இருக்கும் பேரண்ட்ஸோட பட்ஜெட்ஸ் படி எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் நம்ம லா ஆஃப் டிமாண்ட் சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா when the quantity demanded for the commodity goes down the price increases. So when the price increases the quantity demanded goes down. When the price decreases the quantity demanded goes up. So இதை நம்ம கற்றுக்கலாம். இப்போ இதை கற்றுக்கலாம். ஸோ இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க law of demandக்கு. The law of demand was first stated by Augustin Carnot in 1838. Later it was refined and elaborated by Alfred Marshall. So ஃபஸ்ட்டு வந்து 1838ல ஆகஸ்டின் கார்னாட் தான் கொண்டு வந்திருந்தார். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல் ரிஃபைன் பண்ணி எலாபரேட் பண்ணியிருந்தார். என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொன்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா law of demand says the quantity demanded increases with a fall in price and diminishes with a rise in price. ஸோ குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் ஆகும் எப்போனா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா. ஸோ இப்போ நீங்கள் இப்படி ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டுக்கலாம், ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை இன்னும் விலாவரியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி, ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சாமுவல்சன் சொன்ன இன்ஃபர்மேஷன் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா the law of demand states that people will buy more at lower price and buy less at higher price, other things remains the same. ஸோ சாமுவல்சன் சொன்ன டெஃபினேஷன் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா பீப்புள் வந்து நிறைய வாங்குவாங்க அந்த கமாடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு கமாடிட்டி, ஸோ
டாப்ஸ் வாங்குறதா இருந்தால் நான் நிறைய டாப்ஸ் வாங்குவேன் ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா. அதுவே ரிலேட்டிவ்லி ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நான் அங்கே நிறைய ஒரு 3 to 4 வாங்குகிற இடத்துல வெறும் 1 and 2 தான் வாங்குவேன். ஸோ திஸ் இஸ் த டெஃபினேஷன் தட் இஸ் கிவன் பை மார்ஷல் கொடுத்துருக்காங்க, சாமுவல்சன். ஸோ இது ரெண்டுத்தில் எந்த ஒரு டெஃபினேஷன் நல்லாயிருக்கோ அந்த டெஃபினேஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ எஸ், நெக்ஸ்ட் அசம்ஷன்ஸ். ஸோ அசம்ஷன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அசம்ஷன்ஸ் தான். ஸோ பிகாஸ் வி வில் கேரி அவுட் திஸ் அசம்ஷன்ஸ், இந்த மாதிரி அசம்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணிகிட்டே இருப்போம் அடுத்தடுத்த லாக்கு. ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா the income of the consumer remains constant. So before going into that, assumptions oda meaning கேட்டிங்க நிறைய பேர். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அசம்ஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போது நம்ம ஒரு எக்கனாமிக்ஸ்னாலே நம்ம கணிக்க முடியாத விஷயம்தான். ஸோ ஃப்யூச்சரை கணிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆனால் நடந்து முடிஞ்சதை வச்சு ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்கலாம், இப்படியெல்லாம் நடக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளை யூகிச்சு ஒரு விஷயத்தை செய்யுது. யூகிச்சுன்னா நானாக திங்க் பண்ணி இப்போ இந்த விஷயம் நடக்கணும், இந்த விஷயம் நடந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த லா ஆஃப் டிமாண்டே வச்சிங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ அன் அசம்ஷன். நிறைய ப்ரைஸ் இருந்ததுன்னா கம்மியாக தான் வாங்குவாங்க. அதை ஒரு ட்ரை அண்ட் டெஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ண விட்டுருப்பாங்க. நிறைய ப்ரைஸ் இருந்தால் எப்படி வாங்குறாங்க, கம்மி ப்ரைஸ் இருந்தால் எப்படி வாங்குறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அசம்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு இதை கொண்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணி அப்ரூவ் ஆனதுனால தான் இந்த மாதிரி இந்த டிமாண்ட் தியரி எல்லாம் லாவாக கொண்டு வந்து அப்ளிகபிள் பண்ணுறாங்க. ஸோ அசம்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். எதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இவங்க இதை கொண்டு வந்தாங்க அப்போது அதெல்லாம் பார்க்கலாம். கன்சியூமர் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க, கன்சியூமரோட இன்கம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் டேஸ்ட், ஹேபிட், ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கன்சியூமர் ரிமைன்ஸ் த சேம் த்ரூ அவுட் த தியரி. Next, the prices of the other related goods should not change. So இதுக்கு ரிலேட்டடான goods other related goodsம் சேஞ்ச் ஆகக்கூடாது. There should be no substitutes. ஸோ இப்போ ஒரு கமாடிட்டி வாங்க போகிறேன்னா அந்த கமாடிட்டிக்கு சப்ஸ்டியூட்ஸ் இருக்கக்கூடாது. நான் இப்போ அந்த ஷாப்புக்கு போய் நான் அந்த டாப்ஸ் வாங்குறேன்னா அந்த டாப்ஸ்க்கான சப்ஸ்டியூட்ஸ் இருந்ததுன்னா அப்போ அந்த டாப்புக்கான விலை நான் பார்க்கவே மாட்டேன். சப்ஸ்டியூட் இருக்குது, வேறு விலையில் இருக்குது, நான் வாங்கிப்பேன். ஸோ அங்கே சப்ஸ்டியூட்ஸும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், டிமாண்ட் ஃபார் த கமாடிட்டி மஸ்ட் பி கண்டினியூஸ். அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த கமாடிட்டிக்கு. இல்லைனா எப்படி லா ஆஃப் டிமாண்ட் கொண்டு வர முடியும்? ஸோ லா ஆஃப் டிமாண்ட்னாலே என்னென்னா, டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தால் எப்படி வாங்குவாங்க, டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் எப்படி வாங்குவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கறனால டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட், லாஸ்ட் ஒன், there should not be any change in the quality of the commodity. கமாடிட்டியோட குவாலிட்டியும் சேஞ்சே ஆகக்கூடாது. Given these assumptions, the law of demand operates. If there is a change in even one of these assumptions, the law will not operate. இங்கே ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை எல்லா லாக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா லாக் எழுதுகிற எல்லா அசம்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லைன் எல்லாத்துலேயும் எழுதுனா இட் இஸ் அ மார்க் ஸ்கோரிங் திங். ஸோ தனி வீடியோஸ் போட சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். கண்டிப்பாக நான் எல்லா பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதும்போது லைக் எல்லா இன்கேஸ் புக்கில் கொடுக்கலனா கூட இந்த லைன் கண்டிப்பாக எழுதுனா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், அசம்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டிமாண்ட் ஷெடியூல். ஸோ டிமாண்ட் ஷெடியூல் கற்றுக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் தான் இங்கே நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிமாண்ட் ஷெடியூலில் வி ஹாவ் ப்ரைஸ் ஃபார் 5 commodities. ஒரு ப்ராடக்ட், இது எல்லாமே ஒன் கமாடிட்டி தான். சேம் கமாடிட்டிக்கு டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே டாப்ஸே எடுத்துக்கலாமே. ஒரு டாப், ரெண்டு டாப், 3 டாப், 4 டாப், 5 டாப் அப்படி இருக்கலாம். குர்த்திஸ், ஷர்ட்ஸ் எப்படி வேணாம். ஸோ திங்க் சம்திங் இன் மைண்ட் அண்ட் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த எக்ஸ்ப்ளனேஷன். The law of demand explains the relationship between the price of a commodity and the quantity demanded of it. This law states that quantity demanded of a commodity expands with a fall in price and contracts with a rise in price. In other words, a rise in price of a commodity is followed by a contraction demand and a fall in price followed by extension in demand. Therefore, the law of demand states that there is an inverse relationship between the price and the quantity demanded of a commodity. Direct relationship கிடையாது. இப்போ direct relationshipனா ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா அதை வாங்கவே மாட்டாங்க. அப்படி கிடையாது. இன்வர்ஸாக
ஏன் இதை இன்வர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் நான் வாங்குவேன், வாங்காமலும் இருக்கலாம். ஸோ இது பீப்புளுக்கு டிஃபர் ஆகிறதுனால திஸ் இஸ் an இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். நேராக பார்த்தா டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது, அது பார்த்தாலே தெரிகிற மாதிரி இல்லை. இப்போது ஒரு கண்ட்ரீஸில் நடக்கலாம், இந்தியாவில் நடக்கலாம், அண்ட் இந்தியாவில் நடக்கிற மாதிரி வெவ்வேறு கண்ட்ரீஸில் நடக்காமலும் போகலாம். ஸோ அதனால் திஸ் இஸ் அ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, லா ஆஃப் டிமாண்ட்னா என்னென்னா, இப்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கமாடிட்டிக்கான குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும், குவான்டிட்டி யூனிட்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்னென்னா, நான் ₹1 இருந்தால் 5 ப்ராடக்ட் வாங்குவேன், ₹5 இருந்தால் 1 ப்ராடக்ட் வாங்குவேன். திஸ் இஸ் த திங் தட் we need to know. ஸோ டிமினிஷ் ஆகிட்டே போகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆக என்னோட குவான்டிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவேன். ஒரு டாப் வாங்கணும்னு போயிருக்கும்போது ஒரு டாப் 500னா நான் வாங்கவே மாட்டேன். அதுவே அந்த ஒரு டாப் வந்து 300 இருக்குன்னா நான் 3 டாப்பே வாங்குவேன் இல்லையா? ஸோ 2 டாப்ஸ் அப்படி 3 டாப்ஸே வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதை. ஸோ இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஷெட்யூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத I'll just explain. ஸோ ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெவ்வேறு ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிட் ₹5 இருந்தால் குவான்டிட்டி கம்மியாகும். ஸோ ₹5 நான் ஒரு யூனிட் தான் வாங்குவேன், ₹4 2 யூனிட், டபுள் அப் ஆகுது. ப்ரைஸ் ஒன்று டிக்ரீஸ் ஆனால் குவான்டிட்டி ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே என்னென்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ்டில் இருக்கும்போது இது டிக்ரீஸ்டில் இருக்குது. ப்ரைஸ் ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இங்கே டிக்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே டபுளாக இன்க்ரீஸ் ஆகும், இங்கே ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே ட்ரிப்பிளாக இன்க்ரீஸ் ஆகும், இங்கே மொத்தமாக ஒன்றா ஆகிடுச்சுன்னா இங்கே நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ என்ன அர்த்தம்னா, ₹5 இருக்கும்போது மேக்ஸிமமாக ₹5 இருக்கும்போது நான் மினிமம் ஒரு குவான்டிட்டி தான் வாங்குவேன். எனக்கு மேக்ஸிமமாக ₹1 இருக்கும்போது நான் மேக்ஸிமம் குவான்டிட்டி வாங்குவேன். ஸோ திஸ் இஸ் த திங் we need to understand. இந்த ஷெட்யூலுக்கு we have a diagram also. இந்த டயக்ராம் இப்போ பார்க்கலாம். இந்த டயக்ராம் 2.4 x-axis represents the quantity demanded. x-axis represents the quantity demanded. quantity demandedனா என்னென்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, ₹1 இருந்ததுன்னா 5 குவான்டிட்டி வாங்குவேன், ₹5 இருந்ததுன்னா 1 குவான்டிட்டி வாங்குவேன். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் y-axis represents the price of the commodity. price of the commodity இங்கே கொடுத்துருக்காங்க, 1 to 5 கொடுத்துருக்காங்க. இப்போது இதுதான் டிமாண்ட் கர்வ். டிமாண்ட் கர்வ் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஸோ இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சிட்ருக்கோம். கிராஃப் வரைஞ்சிட்டு we are in this quantity demanded இந்த பக்கம் இருக்குது, ப்ரைஸ் இந்த பக்கம் இருக்குது, எல்லா நம்பர்ஸும் போட்டுட்டோம். இப்போ ₹5 இருந்ததுன்னா, ₹5 எனக்கு இருந்ததுன்னா நான் ஐம் ஜஸ்ட் ₹5 இருக்கும்போது ஒரு கமாடிட்டி தான் வாங்குகிறேன். அதுவே எனக்கு ₹1 இருந்ததுன்னா நான் 5 கமாடிட்டிஸ் வாங்குகிறேன். ஸோ இது டிக்ரீஸ் ஆகிட்டு 1க்கு போது இது இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் த டிக்ரீஸ்டு ஒன். ஏன்னா இவ்வளோ கேப் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா we have the biggest one. ஸோ நம்ம இங்கே ₹5 குவான்டிட்டிஸ் வாங்குகிறோம். அப்போ டிமாண்ட் கர்வ் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இட் ஸ்லோப்ஸ் டவுன். ஸோ டிடினா இந்த டி. ஸோ திஸ் இஸ் டிமாண்ட் கர்வ் ஸ்லோப்ஸ் டவுன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ மேக் நோட் ஆஃப் இட் தட் இப்படி ஒரு லைன் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இந்த புக்கில் இல்லை, நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஆரோ மார்க் டவுன்வர்ட்ஸில் போட்டுக்கோங்க, லெஃப்ட் டு ரைட் வர மாதிரி. ஸோ நெகட்டிவ் ஸ்லோப்புன்னு அர்த்தம் இதுக்கு. நெகட்டிவ் ஸ்லோப்னா என்னென்னா, மேலேருந்து கீழே சரியுது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹5 ₹1 ப்ரைஸ் சரியும் போது, ₹5 ஹையஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுது, குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. left to right, which indicates that when price falls the demand expands, when the price rises demand contracts. When the price falls, ₹1 fall ஆச்சுன்னா demand expand ஆகுதா, ₹5 increase ஆச்சுன்னா demand ரொம்ப கம்மியாக இருக்கா. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லார் புக்லேயும் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு பேர் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்.
or slopes downward. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணுறதுலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் இந்த வேர்ட்லாம் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் மார்க்ஸ் கொடுப்பாங்களே. ஸோ திஸ் இஸ் தி டிமாண்ட் கர்வ். எல்லாருக்கும் இந்த டிமாண்ட் கர்வ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிமாண்ட் ஷெடியூல் படிச்சிருந்தோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், டிமாண்ட்னா என்னென்னா அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நான் அந்த கமாடிட்டியோட குவான்டிட்டி கம்மியாக வாங்குவேன். குவான்டிட்டின்னா இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிற இடத்துல 5 ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு ப்ராடக்ட் தான் வாங்குவேன். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெய்லி பிஸ்கெட்ஸ் வாங்குவோம் இல்லையா? ஸோ இட் இஸ் அ திங் தட் டெய்லி நம்ம பிஸ்கெட்ஸ் கன்சியூம் பண்ணுவோம், பிஸ்கெட்ஸ் வாங்குவோம். பிஸ்கெட்ஸ் வாங்கும்போது இப்போ நம்ம பிஸ்கெட்ஸ்க்குன்னு 50 ருபீஸ் செலவு பண்ணலான்னு வச்சுட்ருக்கும்போது ஒரு பிஸ்கெட் 10 ருபீஸ்னால் 5 பிஸ்கெட்ஸ் வாங்குவேன். அதுவே ஒரு பிஸ்கெட் 15 ருபீஸ்னால் எனக்கு எவ்வளோ கம்மி ஆகிடும்? 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னால் 3 தான் வாங்க முடியும். ஸோ இப்போது என்ன ஆகுது? 10 ருபீஸ் இருக்கும்போது நான் 5 வாங்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோடய 50 ருபீஸ் கரெக்டாக செலவாகுது. இங்கே என்ன ஆயிடுச்சு? ஒரு பிஸ்கெட் 15 ருபீஸ் விலை, 5 ரூபா விலை ஏற்றிட்டாங்க. அப்போ 5 ரூபாய் ஏற்றுனா என்னால் அந்த இடத்துல போய் 5 வாங்க என்னால் 5 இது வாங்க முடியாது. பிஸ்கெட்ஸ் 3 தான் வாங்க முடியும். அப்போ என்ன ஆகுது? எனக்கு ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட். என்னோடய டிமாண்ட் கர்வ் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஏன்னா என்னோடய குவான்டிட்டி கம்மி ஆகிட்டே போயிருக்கு. 2 குவான்டிட்டி கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரைஸ் எனக்கு ஜாஸ்தி ஆனதுனால. ஸோ ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா குவான்டிட்டி கம்மியாகும். திஸ் இஸ் த டோட்டலி இம்பார்ட்டன்ட். எல்லார் புக்லையும் இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். எல்லாருக்கும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் டிமாண்ட் கர்வ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புக்கில் வந்து மார்க் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக புரியும். எஸ், இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஸ்டடி பிளான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட். I'll just post it whenever it is ready. And next videosல பார்த்தீங்கன்னா we have a market demand for commodity and determinants of demand. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிமாண்டில் நிறைய கான்செப்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். until then keep supporting Padviksha blog. Bye.